ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விவசாய கடனுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக தமிழகத்தில் ரூபாய் 2,00,000 கோடி பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய போகிறதாக ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. சில அனைவருக்குமே ஒரு முக்கிய அறிவிப்பாக இருக்க போகுது. சில பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விவசாயிகள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடன் ஆழ்த்தி அனைவருமே கட்ட முடியாத நிலைக்கு உருவாகி இருக்கு இல்லையா. பயிர்க்கடன் வாங்கி நிறைய பேர் வங்கியின் மூலமாக வாங்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொத்துக்களை இழந்தக்கூடிய நிலை உருவாகிருக்கு. இந்த நிலையை தான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடனில் ரூபாய் 2,00,000 கோடி மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அதிரடி அப்பாசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடிதம் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் தான் இந்த தமிழகத்தில் நிறைய தொழிலதிபர்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நிறைய விதமான கடன்களும் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி இது வரைக்குமே ஓரளவு 2,00,000 கோடிக்கு மேலே நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்றத தான் இப்போ பார்த்தீங்கன்னா நேரில் சென்று இப்போ ஒரு கடிதம் கொடுத்துருக்காரு. இதை சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு உள்ளே கலந்து கொண்டு பேசியிருந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா நெல்லை புதை தமிழ் சங்க சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் தான் இது இந்த தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தொழிலதிபர்களுக்கு ரூபாய் 16,00,000 கோடி பார்த்தீங்கன்னா கடனை தள்ளுபடி செய்துள்ளது. அதே மாதிரி விவசாய கடனும் தமிழகத்தில் நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்றது தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகளுக்கு தள்ளுபடி அறிவிப்பு இன்னும் பார்த்தீங்கன்னா மே இறுதிக்குள்ளே வரலாம் அப்படின்ற மாதிரி அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை தான் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. சில ஏற்கனவே தமிழகத்தின் கடனில் ரூபாய் 2,00,000 கோடியை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுக்கு கூறியுள்ள நிலையில் உலக நாடுகள் முழுவதுமே 182 இடங்களில் திருவள்ளுவர் சிலைகளை அமைத்து தமிழ்நாடு மொழிக்கு தொண்டாற்றி வரும் சிபிஐ உலக சங்க தலைவர் விசி சந்தோஷத்துக்கு நெல்லை பொதிகை தமிழ் சங்க சார்பில் பாளையங்கோட்டையில் பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவின் விசி சந்தோஷத்துக்கு வள்ளுவ சுடர்மணி என்ற விருதை சட்டமன்ற பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு வழங்கினது. இதைத் தொடர்ந்து முன்பாக செய்தியாளர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவுக்கு கூறியது நிலையில் பொள்ளாச்சி விவகாரத்தின் நடவடிக்கைகள் சரியாக இல்லை என திமுக உள்ளிட்ட அப்போது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசின் மீது நம்பிக்கை இல்லாததை காட்டியதால் தன் வழக்கை சிபிஐக்கு மாற்றப்பட்டதாக தகவல் வெளியேறிந்த நிலையில் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலுமே இந்த தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்கும் போது ரூபாய் 4,5 லட்சம் கோடி கடன் இருந்தது. கடன் வாங்குவவர்களுக்கு மத்திய அரசு விதித்துள்ள விதியின் பிரகாரம் தான் தமிழக அரசு கடன் வழங்குகிறது. கடன் வங்கி உள்ள கடமையை அரசு வலுப்படுத்தி இருக்கிறது. இருந்தாலுமே பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவதால் இந்தியாவிலேயே மாற்ற மாநிலமாக விட தமிழகம் 9.69% வளர்ச்சி அடைந்துள்ளதாக நிதி ஆயோக் கூறியுள்ளது. இருந்தாலுமே கடந்த 4 ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்கள் தொடங்கியுள்ளது. இருந்தாலுமே பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பும் கிடைத்திருந்தாலுமே இந்த தமிழகத்தில் விவசாய கடனை தள்ளுபடி செய்யாதது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருந்திருக்கு. இந்த நிலையில் சட்டப்பேரவை அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக இப்போ தமிழகத்தில் 2,00,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா விவசாய கடன் அதே மாதிரி நகைக்கடனெல்லாம் 2027 தேர்தலில் இது மத்திய அரசு இதுக்கு தமிழக அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ பரிந்துரை செய்து உள்ளதாக இப்போ தகவல் வெளியே இருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் அனைவருமே நகை கடன் அதே மாதிரி விவசாய கடன்லாம் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026 பார்த்தீங்கன்னா நிறைய அறிவிப்புகள்லாம் வரப்போகுது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியும் நிறைய மத்திய அரசு நிறைய மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய கடன்களாம் தள்ளுபடி செய்திருக்கு. இருந்தாலுமே தமிழகத்தில் மட்டுமே எந்த ஒரு கடனும் தள்ளுபடி செய்யாமல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ வந்திருக்கக்கூடிய அறிவிப்பின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 2,00,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி விவசாய கடனை தள்ளுபடி செய்து உள்ளதாக தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கட்டாயம் இதுக்கு தகுந்த அனைத்து ஆதாரங்களும் லிஸ்ட்டுகளும் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த்துக்குள்ளே வரப்போகுது. சில தகுதியானவர்கள் அனைவருமே இதில் தேர்வு செய்ய போகிறாங்க. ஏற்கனவே கடந்த 2014 ஆண்டு வரை மத்திய அரசு
7 ஆண்டுகளில் ரூபாய் 55 லட்சம் கோடி கடன் வாங்கியது. பிரதமர் மோடி பதவியேற்ற பின்னர் ரூபாய் 1.26 லட்சம் கோடி கடன் பெற்றுள்ளது. இருந்தாலுமே மத்திய அரசு பீகார், மத்திய பிரதேசம், குஜராத், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நிதி வரி வாங்கியும் அந்த மாநிலம் வளர்ச்சி அடையவில்லை. இருந்தாலுமே மத்திய அரசு முறையாக நிதி வழங்காத நிலையில்தான் தமிழகத்தில் அடிப்படை வசதி கூட மேம்படுத்த முடியவில்லை. கடன் அவங்க தள்ளுபடி செய்ய முடியவில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த தான் மத்திய அரசுக்கு இந்த விழிப்புணர்வுலேருந்து ஏற்படுத்தி இப்போ தமிழகத்தில் விவசாய கடனை தள்ளுபடி செய்யப்படுறதாக அஃபீஷியலாகவே தகவல் வழியாக இருக்குது. ஸோ இந்த நிலையில் பெரிய கார்ப்பரேஷன் நிறுவனங்களுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா 16 லட்சம் கோடிக்கு மேலே மத்திய அரசு கடன் தள்ளுபடி செய்துள்ளது. இருந்தாலுமே தமிழகத்தில் விவசாயிகளுக்கும் பார்த்தீங்கன்னா கடன் தள்ளுபடி செய்யாதது ஏன் அப்படின்ற மாதிரி கேள்வியும் எழுப்பியும், ஸோ அதே மாதிரி தொழிலதிபர்கள் 10 மடங்கு சொத்துக்கள் அதிகம் வைத்து உள்ளனர். இருந்தாலுமே கார்ப்பரேஷன் நிறுவனம் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா இந்த கடன் தள்ளுபடி செய்ய மத்திய அரசு செய்யுது அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கக்கூடிய நிலையை தான் இப்போ அதிரடியாக தமிழகத்தில் விவசாய கடன் 2 லட்சம் கோடியை பார்த்தீங்கன்னா கடனை மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என இப்போ பார்த்தீங்கன்னா அறிவுரை ஸோ பரிந்துரை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த நிலையில் அதிரடியாக தமிழகத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் வெளியிட போகிறாங்க. ஸோ அடுத்து அதே மாதிரி கூட்டுறவு வங்கி மூலமாக வாங்கியிருக்கக்கூடிய விவசாய கடன், அதே மாதிரி அனைத்து வங்கிகளிலும் பார்த்தீங்கன்னா பரிந்துரைக்கப்பட்ட வங்கிகளிலும் இந்த கடன் தள்ளுபடி வரலாம் அப்படின்ற மாதிரி வெளியாக இருக்குது. இருந்தாலும் விரைவில் லிஸ்ட்டு ரெடியாக போது தகுதியானவர்களாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ தள்ளுபடி செய்ய போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே ஏற்கனவே தமிழகத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்ற வலுவான தலைவர்கள் இல்லை என்று பவன் கல்யாண் என்ற நோக்கத்தில் கூறியிருந்த நிலையில் என்பது தெரியவில்லை. இருந்தாலுமே தமிழகத்தில் யார் வலுவாக தலைவர் என்பது அனைவரும் தெரியும். இருந்தாலுமே திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே திமுக ஒரு மிகப்பெரிய கொள்ளையாகவே பார்த்தீங்கன்னா அடித்திருக்கக்கூடிய நிலையில் எக்கச்சக்கமான பணங்களை கொள்ளையெடுத்து இருந்தக்கூடிய நிலையில் தான் விவசாய கடன், அதே மாதிரி நகை கடன் எதுவுமே தள்ளுபடி பார்த்தீங்கன்னா வந்ததுலேருந்தே கொடுக்கல. ஏதோ ஒரு தள்ளுபடி தான் கொடுத்துருந்தாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா விவசாய கடன் அப்படி இல்லை அப்படின்னா நகை கடன் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் 5 லட்சத்துக்குள்ளே நீங்கள் பெற்றிருந்தீங்க அப்படின்னா இது ஒன்று மட்டும் தான் தள்ளுபடி அப்படின்றத திமுக அரசு சொல்லியிருந்த நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலை உருவாகிருந்து இதன் அடிப்படையில் தான் இப்போ அதிரடியாக வருகின்ற மே 31க்குள்ளே ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. சில தகுதியானவர்கள் அனைவருமே இது வரப்போகுது. சில குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் எழுப்பிய 14 கேள்விகள் குறித்து இந்த கேள்வியும் அடிபட்டிருக்கு. சில விரைவில் தமிழகத்துக்கு விவசாய கடன் தள்ளுபடி செய்ய போகிறதாக தகவல் வெளியாக இருக்குது. சில இது மாதிரி பார்த்தீங்கன்னா அறிவிப்புகளை, முக்கியமான நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சில நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி போடும். சரி ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.